வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஜுகேஷன் ஃபார் யூ தமிழா. அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி ஆனுவல் பேனர் 2024 வந்து நம்ம எல்லாருமே பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே 2 விஷயம் அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமும் இன்ஜினியரிங் எக்ஸாம், அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன்ஜினியரிங் காலேஜ், இந்த 2 எக்ஸாமும் வந்து லாஸ்ட்டு டைம் ஆனுவல் பேனலில் இருந்துச்சு. இந்த டைம் பார்த்திங்கன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் ஆகிற டிஆர்பியில் இருக்க ஒரே எக்ஸாம் இது மட்டும்தான். இதை நம்பி மட்டும்தான் வந்து இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்ட்ஸ், லேக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை நம்பி மட்டுமே வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. பட் டக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து அது ஆனுவல் பேனர்லேருந்து 2 வருஷம் கொடுத்துட்டு 3ஆவது வருஷம் அதை அந்த எக்ஸாமை வைக்காமல் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தோம். அது எல்லாருமே பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணணும் அப்படின்றத திரும்ப வேணால் நான் ஒரு டைம் சொல்கிறேன். அதாவது டிஆர்பிக்கு மெயில் பண்ணணும், டிஆர்பிக்கு கால் பண்ணணும், ப்ளஸ் சிஎம் செல்லுக்கு மெயில் பண்ணணும், அதாவது ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு மெயில் பண்ணணும். இதோட மெயில் ஐடிஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ளஸ் ஃபஸ்ட் கமெண்ட்டில் உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறேன். மெயில் அனுப்புறதுக்கு என்ன கண்டென்ட் அப்படின்ற அந்த கண்டென்ட்டையும் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை அப்படியே பேஸ்ட் பண்ணாலே போதும். கீழே அந்த மெயிலில் நீங்கள் வந்து 2023 ஆனுவல் பேனர், 2024 ஆனுவல் பேனரோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் வந்து கீழே வந்து அட்டாச் பண்ணிவிடுங்க. அட்டாச் பண்ணி அப்படியே அனுப்பிச்சிடுங்க. நான் வந்து அந்த மெயிலில் கீழே வந்து தேங்க்யூ யூ அப்படின்னு அந்த டெக்ஸ்ட்டில் இருக்கும். கீழே ரிகார்ட்ஸ்ன்னு போட்டு உங்கள் நேமும் உங்களோட டிஸ்ட்ரிக்கும் வந்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்போ எல்லாமே போட்டுட்டோம். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கண்டினியூவாக ஒரு 5 டேஸ் பொங்கல் ஹாலிடேஸ் இருந்துச்சு. சாட்டர்டே, சண்டே ப்ளஸ் 3 டேஸ் பொங்கல் ஹாலிடேஸ் இருந்துச்சு. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மெயிலுக்கு அப்போ இருந்த வேல்யூ இப்போ இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் டவுட், கொஞ்சம் யோசிப்பாங்க. அப்படியே வந்து விடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதுதான் ரொம்ப க்ரூஷியலான டைம். இப்போ நம்ம இதை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இப்போ இன்றைக்கும் நாளைக்கும் நீங்கள் வந்து டிஆர்பிக்கு தொடர்ந்து வந்து யார் யாரெல்லாம் முன்னாடி பண்ணீங்களோ, முன்னாடி பண்ணாதவங்க எல்லாருமே வந்து மெயில் பண்ணுங்கள், கால் பண்ணி கேளுங்கள். இந்த மாதிரி ஆனுவல் பேனல் போன டைம் இருந்துச்சு, இப்போ இல்லை. இவ்வளோ பேர் வந்து நாங்கள் வந்து லட்சக்கணக்கான இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தோம். பட் சடனாக வந்து அந்த எக்ஸாம் எடுத்துட்டாங்க. அதனால் வந்து இப்போ வந்து எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஜாப்லாம் விட்டு படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து அது வந்து கவர்மெண்ட்டுக்கு போகும். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பண்ணால் வந்துடுமா, இதுக்கு முன்னாடி அனுப்பிச்சோம்ல இப்போ அனுப்பணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. எதுவுமே வந்து ஒரு ஹீட் மொமெண்ட்டில் தான் வந்து நடக்கும். நீங்கள் இந்த கவர்மெண்ட் சிம்பிளாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கலுக்கு 1000 ருபீஸ் கொடுத்தாங்க இல்லையா, அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து மந்த்லி அந்த லேடிஸ் ஸ்கீமில் 1000 ருபீஸ் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு மட்டுன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு பென்ஷன் வாங்குறவங்கலாம் கிடையாது, மற்றவங்களுக்கு மட்டும்தான் உண்டுன்னாங்க. அவுட் சைட்லேருந்து ப்ரெஷர் வர வர என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து 1000 ருபீஸ் உண்டு, அதாவது ரேஷன் கார்டு வச்சுருக்க எல்லாருக்குமே வந்து 1000 ருபீஸ் உண்டுன்னு சொல்லிட்டாங்க. இதை தான் வந்து இந்த கவர்மெண்ட் பண்ணுறாங்க. அதாவது எடுத்தவுடனே நீங்கள் 1000 ருபீஸ் எல்லாருக்குமேன்னு சொல்லிட்டிங்கன்னா 2000 கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு இது வரும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, வச்சுட்டு கம்மியாக ஆளுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப்பாக ஏற்றுவாங்க. அதை இந்த கவர்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ அவங்களோட மோட்டிவ் டிஆர்பிலையும் அதுவாக இருக்கலாம். அதுக்கு நம்ம அவுட் சைட்லேருந்து ப்ரெஷர் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு சில எக்ஸாமை விட்டுட்டு ஆனுவல் பேனர் விட்டுட்டு அவுட் சைட் ப்ரெஷருக்கு அப்புறம் திரும்ப 2 எக்ஸாம்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. வேக்கன்சிஸ் ஏற்றத்துக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. அதுக்கு தான் வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆனுவல் பேனரில் வேக்கன்சிஸ் ஆர் சப்ஜெக்ட் டு சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் ஆர் சப்ஜெக்ட் டு சேஞ்சஸ் ப்ளஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அடிஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் கேன் பி ஹேப்பன் அட் எனி டைம்ன்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் ஆட் பண்ணுவாங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் வந்து கிடைக்கும். அதாவது இல்லாத ஆனுவல் பேனலில் இல்லாமல் இருந்துச்சு, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கோரிக்கை வச்சதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் நாங்கள் ஆட் பண்ணி நாங்கள் வந்து அதுக்கு போஸ்டிங் போடுறோம் அப்படின்ற ஒரு பேருக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை இப்போ கண்டினியூவாக நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே வந்து இன்றைக்கும் நாளைக்கும் வந்து தொடர்ந்து டிஆர்பிக்கு கால் பண்ணியும் மெயில் பண்ணியும் சிஎம் செல்லுக்கு மெயில் பண்ணி பெட்டிஷன் போட்டும் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கான ரிவைஸ்ட் ஆனுவல் பேனர் வரும். ரிவைஸ்ட் ஆனுவல் பேனர் 99% வரும், வரத்துக்கான சான்சஸ் இருக்குதுன்னு டிஆர்பிலே வந்து சொன்னாங்க. நம்ம கேட்டப்போ வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் சைடில் பார்க்குறாங்கன்னு. நீங்கள் திரும்ப ப்ரெஷர் ஹையாக போடும்போது தான் வந்து அதோட எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு இந்த 2 நாள் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை செய்யணும். அப்போ தான் உங்களுக்கான எக்ஸாம் வரும். இல்லைனா அப்படியே விட்டுருவாங்க. எப்படி வந்து டெட்டு போஸ்டிங், அதாவது வந்து பிடிஎஸ்என்ஸ்லாம் 10 வருஷம் போடாமட்டாங்களோ அந்த மாதிரி அப்படியே விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கெஸ்ட் லெக்சரர்ஸ் நிறைய பேர் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க டிஆர்பி பாலிடெக்னிக் நம்ம கேட்ட வரைக்கும்.
ஸோ கண்டிப்பாக வேக்கன்சிஸ் இருக்குது. நீங்கள் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா, ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. இப்போ விட்டீங்க அப்படின்னா அப்படியே வந்து இந்த எக்ஸாம் ஸ்கிப் பண்ணி அப்படியே விட்டுருவாங்க. ஜிஎல் வச்சு அவங்க ஓட்டிடுவாங்க. அதை விடக்கூடாது. உங்களுக்கு போஸ்டிங் வேணும், பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் வேணும்னா இந்த டைம் தான் உங்களுக்கு கரெக்டான டைம். நீங்கள் கண்டிப்பாக எஃபர்ட் போட்டிங்க, ஃபோர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிவைஸ்ட் ஆனுவல் பேனலில் டிஆர்பி பாலிடெக்னிக் ஆட் ஆகும். கண்டிப்பாக பண்ணுறேங்க. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.